உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, பாஸ்கா காலம் முதல் வாரம் திங்கள் முதல் வாசகம் திருத்தூதர் பணி இயல் 2 இறை வாக்கியங்கள் 14 மற்றும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்தே திருநாளில் திருத்தூதர்களும் அவர்களோடு கூடியிருந்தவர்களும் தூய ஆவியை பெற்றதும் அவர்களிடையே ஒரு புதிய உற்சாகமும் உத்வேகமும் ஏற்பட்டது. புதிய மொழிகள் பேசும் வரமும் அவர்களுக்கு அருளப்பட்டது. இந்த வியத்தகு நிகழ்ச்சியை கண்டு குழம்பிய மக்கள் கூட்டத்திற்கு புனித பேதுரு ஆற்றிய அருளுரை புகழ்பெற்றது. இதே அருளுரையின் முதல் பகுதியே இன்றைய முதல் வாசகம். ஒரு சாதாரண பணிப்பெண்ணின் வார்த்தைக்கு கூட பயந்து இயேசுவை மும்முறை மறுதலித்த பேதுரு ஒரு மாபெரும் கூட்டத்தை சந்தித்து இயேசுவை பற்றி அஞ்சா நெஞ்சத்தோடு போதித்தார் என்றால் இது ஒரு வியத்தகு செயல்தானே. அன்று திருத்தூதர்கள் பெற்றது தூய ஆவித்தான் என்பதற்கு வேறு சாட்சியமே தேவை இல்லை. பழைய ஏற்பாட்டில் யோவேல் இறைவாக்கினர், அதற்கு பின்பு நான் மாந்த யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன், உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். யோவேல் இயல் 2 இறைவாக்கியங்கள் 28 என்று கூறியது முழுமையாக நிறைவேறிவிட்டது. எலும்பு கூட்டுகளுக்கும் உயிர் தந்து மக்கள் கூட்டமாக மாற்றிய இறைவனின் ஆவி எசேக்கியேல் இயல் 37 பேதுருவை மாற்றி ஊக்கம் நிறைந்த திருத்தூதன் ஆக்கிவிட்டது. தந்தை கடவுளின் மகன் இயேசு. தனது போதனையில் பேதுரு இயேசுவின் வாழ்க்கையை சுருக்கமாக மக்கள் முன் வைக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் ஆற்றிய புதுமைகள் அருங்குறிகள் அனைத்திலும் தந்தையாகிய கடவுளின் சான்று பெற்றவராக எண்பிக்கப்பட்டார் என்பதை சுட்டி காட்டுகின்றார். திருத்தூதர் பணி 2:22. பெந்தகோஸ்து திருநாள் கொண்டாட வந்திருந்த பற்பல யூதர்களின் கூட்டமே அன்று எருசலேமில் கூடியிருந்தது. இவர்கள் அனைவரும் தங்கள் பாஸ்கா கடமைகளை நிறைவேற்ற வந்திருந்த மக்கள் ஆவர். இவர்கள் கடவுளை ஏற்ற மக்கள். ஆனால் இவர்களுள் பலர் இயேசுவை பற்றி அதிகம் அறியாதவர்கள். ஆகவே தான் கடவுளுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை முன்வைத்து பேசுகிறார் பேதுரு. கடவுளின் அருளை பெற்றவர் இயேசு, கடவுளின் செயல்களை புரிந்தவர் இயேசு, கடவுளால் எண்பிக்கப்பட்டவர் இயேசு என்று படிப்படியாக இயேசுவை மக்கள் முன் வைக்கிறார். இந்த இயேசுவே நாசமின்றி நம்மை நிதம் காப்பார், நம் அகந்தையை நாம் கொன்றுவிட்டார் என்பதை உணர்கின்றேனா? பாரதியாரின் வரிகள். தந்தை கடவுளே இயேசுவை உயிர்ப்பித்தார். இவ்வாறு தாங்கள் போற்றி புகழ்ந்த கடவுளின் அன்பர் இயேசுவைத்தான் யூதர்கள் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் என்ற உண்மையை உடைக்கின்றார் பேதுரு. ஆனால் கடவுள் அவரை கைவிட்டு விடவில்லை. அவரை உயிர்த்தெழ செய்து தனக்கும் அவருக்கும் இடையே உள்ள உறவை முழுமையாக எண்பித்து விட்டார். அவர்கள் நம்பி வந்த கடவுளை மையமாக வைத்து இயேசுவை பற்றிய பல உண்மைகளை சாதுரியமாக யூத மக்கள் கூட்டத்திற்கு உணர்த்திவிட்டார் பேதுரு. இனி தொடர்ந்து யூத மக்கள் வியந்து போற்றிய தாவீது அரசன் எழுதிய
திருப்பாக்களை மேற்கோள் காட்டி இயேசுவின் உயிர்ப்பு பற்றியும் அவரது இப்போது வெற்றி வாகையுடன் வீற்றிருப்பது பற்றியும் மேலும் விவரிக்கின்றார். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். திருப்பாடல் 16:8. பெயரும் புகழும் பெற்று விளங்கிய தாவீது கூட இறந்துவிட்டார், பாதாளம் சென்று விட்டார். ஆனால் அவர் குறிப்பிடும் ஆண்டவர், அதாவது இயேசு கிறிஸ்து, பாதாளத்தில் விடப்படவில்லை. அவர் உடல் அழிவு காணவில்லை என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டார். திருப்பாடல் 132:11. சாவினின்று உயிர்த்த இயேசு பாவ சாவிலிருந்து நம்மை உயிர்ப்பிப்பாராக. 2ஆம் வாசகம் நற்செய்தி மத்தேயு இயல் 28, இறை வாக்கியங்கள் 8 முதல் 15 முடிய. கல்லறையில் வைத்து வந்த தம் இதய தெய்வத்தின் உடலுக்கு மீண்டும் மரியாதை செய்ய மகதலா மரியாள் தனிமையில் கூட்டம் சென்றதும், உடலற்ற கல்லறையை கண்டு உள்ளம் கலங்கிய மகளிரை வானதூதர் தேற்றியதும், அதைத் தொடர்ந்து வாழும் கிறிஸ்துவே அவர்களுக்கு காட்சி தந்ததும் அடங்கிய நிகழ்ச்சிகளே இன்றைய வாசகம். மகதலா மரியா மகளினர் கண்டனர். இயேசு பலமுறை தம் பாடுகள் உயிர்ப்பு பற்றி முன்னுரைத்துள்ளார். இக்கட்டடத்தை இடித்து போடுங்கள், 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று எருசலேம் தேவாலயம் பற்றி கூறிய பொழுது இறைவன் குடியிருந்த கோவிலாகிய தன் உடலையே குறிப்பிட்டார். எனினும் இதன் உட்பொருளை உணராது இன்று அவரது உடலை தேடி வந்தனர். எனவே தான் அவர்களை நோக்கி, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றார் தூதுவர். இறைவனின் திட்டங்களை எடுத்துரைக்கும் எக்காலங்களை தூதுவர்கள். கபிரியல் தூதர் தான் மரியாளுக்கு மங்கள மொழி கூறினார். லூக்கா 1:31. அஞ்சிய இடையர்களை நோக்கி, அஞ்சாதீர், இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார் இறை தூதுவர். லூக்கா 2:10. அச்சம் ஆறுதல் மொழிகள் இறைப்பிரசன்னத்தின் அடையாளம். உயிர்த்த இயேசு அவருடன் இருக்கிறார் என்பதன் எதிரொலி. காலியான கல்லறையை கண்டனர். தூதுவர் உரையையும் கேட்டனர். இதற்கு மேல் அவர்கள் விளக்கம் தேடவில்லை. விழா காயத்தை காண வேண்டும் என்று அடம் பிடிக்கவில்லை. அவர்களது விசுவாசம் கண் திறந்தது. அவர்கள் தேடி வந்தது ஆண்டவரின் உயிரற்ற உடலே. ஆனால் அவர்கள் கண்டதோ, தொட்டு அறிந்ததோ, உயிரிடம் வாழும் திருக்குமாரனை, கடவுளை காண துடிக்கும் ஆன்மாவுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான அருட்கொடைகளை ஆண்டவர் வழங்குவார் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த நிகழ்ச்சி. ஆண்டவரின் பாதத்தை பற்றி கொண்டு பக்தி பாசுரம் இசைத்தனர் இம்மகளிர். ஒருவனை போற்றி ஒப்பில் அப்பனை போற்றி, வானோர் குருவனை போற்றி, எங்கள் கோமா கொழுந்தையை போற்றி, வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி, தருக நின் பாதம் போற்றி, தமியனேன் தனிமை தீர்த்து என்கிறது திருவாசகம். வாய்மையே வெல்லும். இயேசு என்ற புதைப்பொருளை
கண்டடைந்தவர்கள் அதை மேலும் மறைத்து வைப்பதில்லை. தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் அவரை அறிமுகப்படுத்த விரைகின்றனர். விரைந்து சென்றனர். பேதுருவும் யோவானும் கல்லறையை நோக்கி ஓடினர் என்ற தொடர்கள் உயிர்த்த செய்தி வேகமாக பரவியதென்பதை சுட்டுகின்றன. உயிர்த்த உண்மை கிறிஸ்துவ மறையின் உயிரூட்டமாக அமைந்தது. பதுங்கி கிடந்த சீடர்களுக்கு திடம் அளித்ததும் இந்த உண்மைத்தான். எனவேத்தான் யூத தலைமை இல்லான எனவேத்தான் யூத தலைவர்கள் இதனை மறுத்திட சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவர் மீது அநியாய குற்றம் சாட்டிய அதே இனம் அநியாய தீர்ப்பளித்து அவரை கழுமரத்தில் தொங்கவிட்ட அதே இனம் இன்று இயேசு உயிர்த்த உண்மையை மறைக்க கதைகள் கட்டவும் தயாரானது. இயேசுவின் உடலை அவரது சீடர்கள் திருடி சென்றதாக காவலர்கள் பொய் சொல்லும்படி ஏற்பாடு செய்தனர். இதற்கு கையூட்டாக பெரிய தொகை கைமாறியது. ஆனால் உண்மை வெல்லும் என்பது வரலாறு ஆகிவிட்டது. சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதை அகில கிறிஸ்தவ உலகம் நம்பிக்கை சத்தியமாக ஏற்றுக்கொள்கிறது. லஞ்சம், ஊழல், குறுக்கு வழிகள் அல்ல, வாய்மையை வெல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இதற்காக சக்தி பெற உயிர்த்த ஆண்டவரின் சக்தியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வரம் தருவாராக. ஆமேன்.